படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. வணக்கம். புத்தகம் படி பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க வேண்டிய புத்தகம் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி. இதனுடைய ஆசிரியர் பிரியா பாலு. இவர் ஒரு கல்வியாளர். இந்த தலைப்பு நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால், நகர்ப்புறத்தில் உயர்கல்வியை எதை தேர்வு செய்வது என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் 10வது வகுப்பும் 12வது வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் கிராமப்புறத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் குறைவு. அப்போது பார்க்கும்போது இந்த நூல் ஒவ்வொரு கிராம பள்ளிகளிலும் சென்றடைய வேண்டும், கிராமத்தினுடைய மாணவர்கள் படிக்க வேண்டும், கிராமத்தினுடைய பெற்றோர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். குறிப்பாக இந்த நூல் ஆசிரியர் 56 தனி கட்டுரைகளை இதில் தொகுத்திருக்கின்றார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல உயர்கல்விக்கு உண்டான வழிமுறைகள். உதாரணத்துக்கு 10வது வகுப்பு படிச்சுட்டு உடனே +2 படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த பாலிடெக்னிக் படிக்கலாம், ஐடிஐ படிக்கலாம். அந்த தொழில் சார்ந்த பயிற்சிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றார். அடுத்தது பார்த்தோம்னா +2 படித்தோம்னா அந்த +2 படிக்கும்போதே இன்றைய மாணவர்கள் அவருடைய தகுதிகள் திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பாடங்களை சூஸ் பண்ணி படிக்கலான்றதையும் அவர் சொல்கிறார். அப்போ இந்த துறை பெருசு, இந்த துறை சிறியது என்பது இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஃபஸ்ட் குரூப் படித்தா இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டு, 4th குரூப் படித்தா இன்டெலிஜென்ட் இல்லை. நான் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த குரூப்பும் சமமானது தான். அந்த படிப்பில் மாணவர்கள் செலுத்தக்கூடிய ஆர்வத்தை பொறுத்தது தான். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க தான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு. இப்போ கிடையாது. காமர்ஸ் படித்தாலும் ப்ரில்லியண்ட் தான். ஏன்னா காமர்ஸ் படித்து ICW படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட புத்தகங்களை தேர்வு செய்வதிலும் அல்லது எந்த குரூப்ஸை தேர்வு செய்வதிலும் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து சேர்ந்து முடிவு செய்யணும் அப்படின்றார். அடுத்தது துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேற்படிப்பு என்றால் தொழில் சார்ந்த படிப்புகள்னால் மருத்துவ படிப்பு சொல்லுவாங்க, மிஞ்சி போனால் என்ஜினியரிங் படிப்பு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி போனால் அக்ரிகல்ச்சர் படிப்பு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து சட்டம் படிப்பு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, ரொம்ப வாஸ்டாக போயிடுச்சு. இன்றைக்கி இப்போ நம்ம மீடியா என்று சொல்லக்கூடிய தகவல் சாதனங்கள் மிக அதிகமாக வந்துடுச்சு. அதாவது எல்லா மீடியாவும் ஆட்கள் இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. அதாவது அனிமேஷன் முதல் கொண்டு டெக்னாலஜி டெவலப் பண்ணி கம்ப்யூட்டர் படித்தோம்னா இன்றைக்கி கிராமப்புறத்துலேயும் நிறைய கம்பெனிகள் வந்துடுச்சு. மாவட்ட தலைநகரங்கள்லேயும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் வந்துடுச்சு. தலைநகர்கள்லேயும் நிறைய கம்பெனி. ஆக ஒரு துறை தான் நாம் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த மாணவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்றவாறு துறைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ரெண்டாவது, தொழில் சார்ந்த பயிற்சிகளுக்கு நுழைவுத் தேர்வு பற்றியும் சொல்கிறார் அவர். அப்போ நுழைவுத் தேர்வுன்னு சொல்லும்போது, நுழைவுத் தேர்வுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதே பெரிய தகராறு. ஆன்லைனில் விண்ணப்பி தான் ஆகணும். அப்போ விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் என்ன? அப்போ ஆன்லைனில் விண்ணப்பித்த பின்னாடி அது தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய முன் தயாரிப்புகள் என்ன? பயிற்சி மையங்கள் எங்கெங்கே இருக்குது, எங்கே பயிற்சி செய்யலாம் அப்படின்றத பற்றியும் அவர் எடுத்து சொல்லிக்கின்றார். குறிப்பாக உயர்கல்வி, இப்போ ஒரு துறை எடுத்துக்கிட்டால், இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டால் அதில் பார்த்திங்கன்னா பட்டய படிப்புன்னு சொல்லுவாங்க. டிப்ளமா இருக்குது, டிகிரி இருக்குது, அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, அதுக்கப்புறமா ஆராய்ச்சிகள் இருக்குது. இப்போது இதிலே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்னால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஎஸ்சி நீர்வள ஆதாரம் தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் இந்த கோர்சஸ் இப்போ விரிவாக்கம் செய்திருக்காங்க பல்வேறு கல்வித்துறையில், பல்கலைக்கழகங்கள். அதே போல்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், இல்லை லாங்குவேஜ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு துறையிலும் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் பயோ கெமிஸ்ட்ரின்னு இருக்குது, பயோ எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குது, பயோ எலக்ட்ரிக்கல்ஸ்னு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு நிறைய உள்பிரிவுகள் என்று சொல்லலாம். இப்போ அப்படி பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளும் மிக பரந்த அளவில் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. எம்பிஏலேயே வந்து லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி எம்பிஏல வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது மாதிரி பல்வேறு துறைகளை பற்றி அவர் விரிவாக அந்த நூலில் சொல்லியிருக்கார். அதே போல் கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளுமையானால் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து கல்வி நிறுவனுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினியரிங் கல்லூரிகள் என்றால் அரசு சார்ந்த கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் என்றால் அரசு சார்ந்த மருத்துவர்களை மட்டும்தான் சார்ந்து இருக்க வேண்டியது. இன்றைக்கி வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறைய வந்துவிட்டன. அதே போல் உட்பிரிவுகளை கொண்ட பாடங்கள், கோர்சஸ், அதாவது டிகிரி கோர்ஸ் எடுத்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேஷன் எடுத்தாலும் சரி, நிறைய பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன. அப்போ வந்து அந்த மாணவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அவர்கள் அவங்களுடைய பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இன்றைக்கி வந்து மத்திய அரசில் யூஜிசியில் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக மேலாண்மை குழுன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அவங்க ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காங்க. அதாவது கிராமப்புற ஏழை மக்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக ஒரு கோர்சஸ் வந்து அவங்க வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் 1 இயரில் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சான்றிதழ் படிப்புன்னு சொல்கிறாங்க. அதோடு அவங்களால படிக்க முடியலன்னா அந்த சான்றிதழ் படிப்பை வச்சுக்கிட்டே வேலைக்கு போய்க்கலாம். இல்லை அவங்களுக்கு ஓரளவு இன்னும் 1 வருஷம் படிக்கலாம் அப்படின்னா 2 ஆண்டு படிப்பு படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிப்ளமா என்ற ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஸோ டிப்ளமா படிச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு போனாலும் போகலாம், கண்டினியூ பண்ணுறோன்னு அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ்ஸு, தேர்வுகள், மதிப்பெண்கள், சான்றிதழ்கள் வச்சுருக்காங்க. சப்போஸ் இன்னும் ஆர்வம் இருக்குது அந்த மாணவரோ அல்லது மாணவியோ 3 ஆண்டுகள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து டிகிரி சான்றிதழ் கொடுக்குறாங்க. அதையும் முடிச்சுட்டாங்க, இன்னும் மேற்படிப்பு படிக்கணும். முன்னாடிலாம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் 2 வருஷம் இருந்து, இப்போ அப்படி இல்லை. இப்போ பிஏ அல்லது பிஎஸ்சின்னா ஹானர்ஸ் என்று வழங்குகிறார்கள். அதை வந்து 4 இயர்ஸ் படித்தாலுமே போதும். அந்த பிஏ பிஎஸ்சி 4 இயர்ஸ் வந்து ஈக்குவலன்ட் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் எம்ஏ ஆர் எம்எஸ்சி. அந்த 4 இயர்ஸ் முடித்தவங்க நேரடியாகவே பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குது என்பதை இந்த நூலாசிரியர் வந்து ஒரு கட்டுரையில் கொடுத்துருக்கின்றார். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு துறை சார்ந்த பயிற்சிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் என்ன மாதிரி விண்ணப்பிக்கணும், அதுக்கு உண்டான உதவித்தொகை விவரங்கள், அதாவது ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா. சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் HCL எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களையே தேர்வு செய்கிறார்கள், தொழில் பயிற்சி கொடுக்கிறார்கள், வேலை வாய்ப்பும் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து அவருடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வதற்கான பகுதி நேர படிப்பையும் கொடுக்கிறார்கள். பட்டம் படிப்பும் படிக்கலாம், டிப்ளமா படிப்பும் படிக்கலாம். இதில் வந்து சைமல்டேனியஸாக அவங்க கல்வி தகுதியும் உயர்த்தி கொள்ள முடியும், அவர்கள் வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய வாய்ப்புகளை வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு இருப்பதே தெரிகிறதில்ல. அதே போல் வந்து தனியார் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் சின்ன சின்ன பயிற்சிகள், மேஷன் பயிற்சி முதல் கொண்டு சின்ன பயிற்சிகள் பல்கலைக்கழகங்களே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்போ ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு தேவையில்லை, அதுக்குண்டான வசதியும் தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு கட்டுரையில் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல் இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் போய் படிக்கணுன்ற ஆர்வம் மாணவர்களிடையே நிறைய வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகள் சென்று படிக்கணுன்னா அமெரிக்காவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்ன, பிரிட்டனில் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்குது, ஜெர்மனியில் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஆங்கில மொழி திறன் அவசியம்னு சொல்லும்போது அங்கே ஆங்கில மொழி திறன் பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறார். அடுத்தது அந்த பட்ட படிப்புகளுக்கோ மேற்பட்ட படிப்புகளுக்கோ விண்ணப்பிக்கும் முறைகள் என்ன, அதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்புக்கு எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கு உண்டான விசா எப்போ அப்ளை பண்ணணும், இதையும் வந்து அவர் தெளிவாக இந்த நூலில் கொடுத்துருக்கின்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா
இந்த அஹ், ஆரம்பம் முதல் கொண்டு இறுதி வரையிலும் அந்த கோர்சஸ் முடித்த உடனே வேலை வாய்ப்புக்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துக்கிறீங்களே எனக்கு மிகவும் பிடித்தது. ஆக இந்த நூலை அனைவரும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.